நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது என்னென்னா, நம்ம ஆளுநர் எப்போவுமே எந்த ஒரு விஷயத்தை பண்ணாலும் இங்கே ஒரு சலனத்தையும் ஒரு விவாதத்தையும் உருவாக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ நேற்று எப்படி என்ன பண்ணார் அப்படின்ட்டு தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். அதாவது என்னென்னா, ஒரு விருது வழங்குற விழாங்க. இந்த விழாவில் என்ன பண்ணுறாருன்னா, விருதுகள் வழங்கப்படுது ஒரு 50 பேருக்கு. அது வழக்கமாக செய்கிறது தானே அப்படின்னு நம்ம யோசிக்கிறப்போ, அவர் செய்கிறது தான் அந்த வழக்கத்தில் ஒரு குழப்பம் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த அவார்டு கொடுக்கல, இந்த அவார்டில் திருக்குறள் யார் கேட்டா அப்படின்ற மாதிரி உங்கள் மனசாட்சி கேட்குதா? வழக்கமாக கொடுக்குறது ஒரு நல்ல விஷயம் தானே. ஸோ திருக்குறள் தான் நினச்சிக்காங்க. ஸோ அது திருக்குறளுக்கு நாம் எதுவும் பண்ண வேணாம். அது திருக்குறள் நல்லாவே இருக்குது. எல்லாமே என்னென்ன கொடுக்கணுமோ வெளிநாட்டுக்காரிலேருந்து நம்ம உள்ளூர்காரன் வரைக்கும் என்ன அதுக்கு மரியாதை கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்துருக்கோம். நீங்கள் குழப்பத்தை உண்டாக்காமல் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கி பேச்சுக்கள் இருக்குது. சரி, இப்படி ஒரு குறளை அச்சடித்து கொடுத்துட்டாங்கல்ல, இந்த அச்சடித்த குறள் அதில் இருக்கா, அது கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறப்போ அது கரெக்டாக இல்லை. அதனால தான் எல்லாருக்குமே வாங்கி பார்த்தோம்னா அரண்டு போயிட்டான். என்னடா இது நமக்கு அடிக்கப்பட்ட ஒரு குறள் புதுசாக இருக்கே அப்படின்ற மாதிரி எல்லாமே பேசி வெளியில் வர்றப்போ வெளியில் அது ஆட்டோமேட்டிக்காக ரீச் ஆகிடுச்சு. வழக்கம் போல் புள்ளி வச்சதுக்கப்புறம் இங்கே கோலத்தை போட்டு முடிச்சாச்சு. இப்போது அதுக்கான தீர்வாக என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் அதை வாங்கிட்டு என்ன பண்ணுறோம்னா, அதில் இருக்கிற குறளை அப்படியே அழித்து எடுத்துகிட்டு புதுசாக நாங்கள் பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு சரியான தீர்வாக இருக்கும்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் ஒரு இவ்வளோ பெரிய ஒரு அஃபிஷியலான ஒரு விஷயம் பண்ணுறப்போ அதில் எந்த அளவுக்கு ஒரு அக்யூரேட்டாக இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி இது ஒரு சாதாரண விஷயம். இந்த விஷயம் இருக்கான்ட்டு ChatGPT இருக்குது, ஏஐயில் எத்தனை ஏஐ ஆப்லாம் வந்தாச்சு. ஒரு வல்லுநர்கிட்ட கேட்கலாம். எத்தனையோ விஷயங்கள் இங்கே இருக்கையில் நீங்கள் எதுக்கு தப்பான திருக்குறள் அடிச்சிங்க அப்படின்றது தான் இன்றைக்கி மக்களோட கேள்வியாக இருக்குது. ஸோ அடிச்சிட்டிங்கல்ல, இப்போ நீங்கள் மாற்றி அடிச்சிருவீங்க. ஆனாலும் ஒரு கரும்புலி வந்த மாதிரி ஆகிப்போச்சுல உங்களோட செயல்பாடுகளில். ஸோ இதனால் உங்களோட நோக்கம் என்ன? நீங்கள் அந்த நோக்கத்தை அடைஞ்சிட்டிங்களா? இதை நெகட்டிவாக பண்ணுறதுனால நீங்கள் என்ன விஷயத்தை இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்ல வரீங்க? விருது வாங்கினவங்க எல்லாருமே எங்கள் உள்ளவங்க தானே வாங்கியிருக்காங்க. ஸோ பிரச்சனை எங்கள் உள்ள பிரச்சனையை நம்ம தானே அதை புரிஞ்சுக்க முடியும். எங்கோ ஒருத்தவனுக்கு தெரியுமா, ஏதோ ஒரு மூலையில் இருக்கிறவனுக்கு, ஏதோ ஒரு நாட்டில் இருக்கிறவனுக்கும் இந்த பிரச்சனை பெருசாக தெரியாது. ஸோ நமக்கு தான் தெரியும். ஸோ ஆல்ரெடி நிறையா விஷயங்களை இந்த மாதிரி ஒரு மாற்றங்களை உருவாக்குறோன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். நான் அரசியல் பேசலை, பொதுவாக சொல்கிறேன். அரசியல் அப்படின்ற விஷயத்தை தனியாக வச்சுட்டு உங்களோட பொறுப்பு என்ன, உங்களோட கடமை என்னன்னு நாங்கள் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நாம் கையில் எடுக்கும்போது எவ்வளோ ஜாக்கிரதையாக பண்ணணும்னு எங்களோட நல்லா தெரியும். அனுபவசாலி, நிறையா படித்தவங்க, நிறையா பதவியில் இருந்தவங்க, நிறையா அனுபவங்கள் இருக்கும். ஆனாலும் ஏன் அதை மீறியும் இங்கே ஒரு பிரச்சனை இந்த மாதிரி நடக்குதுன்னா புரிஞ்சிக்க முடியல. ஸோ அப்படித்தான், அதுதான் அரசியல்னு சொல்கிறாங்க. ஸோ திருக்குறள் தப்பு பண்ணது தப்பு தான். அதை உடனே மாற்றி கொடுத்துருங்க, நல்லதாக போகும். அடுத்த நியூஸ் தூக்கி நாங்கள் போவோம்.